ஸோ குட் ஈவினிங் எவ்ரி ஒன். ஸோ இன்னைக்கு நம்ம டாப்பிக்கில் வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஸோ ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறதை பற்றி நம்ம டேலியில் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த இப்போ ரீசெண்டாக இருக்கிற டேலியில் வந்து இந்த கோ டு ஆப்ஷன்ஸ் வந்து அது ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணுறது எப்படி பண்ணலான்றது சொல்ல போகிறேன். தென் வந்து ரிப்போர்ட்டை எப்படி சேவ் வியூவில் பார்க்குறது. அதே மாதிரி யூஸ்வலி இந்த நான் பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் எப்படின்னா என்ட்ரி பண்ணும்போது டேட்டா என்ட்ரி பண்ணுறது ஸ்மார்ட்டாக என்ட்ரி பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் அதையும் நான் சொல்லித்தரேன் இதில். தென் எஸ்கேப் கீ எங்கெல்லாம் வந்து மேஜராக நம்ம எல்லாத்துக்குமே எஸ்கேப் கீ யூஸ் பண்ணுவோம், அதை எப்படி ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணலாம் அதையும் சொல்லித்தரேன். தென் கண்ட்ரோல் கியூ. தென் அது போகிறோம் டே புக்கோ ஆர் லெஜர் ரிப்போர்ட்ஸ் நீங்கள் பார்க்கும்போது ப்ரீவியஸ் டேட்டுக்கும் அடுத்த டேட்டுக்கும் மூவ் ஆகிறதுக்கு எப்படி கீபோர்டில் ஒரு பட்டன்ஸ் இருக்குன்னு சொல்ல போகிறேன். தென் வந்து சுவிட்ச் ஆப்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த கோ டு ஆப்ஷனை வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் டேலியில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் வந்து ஒரு வவுச்சர் என்ட்ரியோ ஒரு என்ட்ரி போட்டு இருக்கும்போது நம்ம பழைய டேலி யூஸ் பண்ணும்போது என்ன ஒரு ப்ராப்ளம்னா, ஒரு நேரத்துக்கும் நம்ம வெளியில வந்து எஸ்கேப் பண்ணிட்டு தான் எல்லாம் போகும். ஸோ அதே பழக்கத்திலே இப்போ எல்லாருமே பிரைம்ல இருக்கும். பட் பிரைம்ன்றது நிறைய விஷயங்கள் மல்டி டாஸ்கிங் பண்ற அளவுக்கு நம்மளுக்கு எல்லாமே சிம்பிளிஃபைடாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு வவுச்சர் என்ட்ரி ஸ்க்ரீனில் இருக்கேன். ஸோ இந்த ஸ்க்ரீனில் நான் இருக்கும்போதே இப்போ எனக்கு வந்து ஒரு பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர் நான் பார்க்கணும் அப்படி இல்லை ஒரு லெஜர் ரிப்போர்ட்ஸ் நான் பார்க்கணும் அப்படின்னா, ஸோ சிம்பிளாக வந்து உங்களுக்கு இங்கேவே கோட்டுன்ற ஆப்ஷன் இருக்கும். அது கீபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஜிக்கு அண்டர்லைனில் ஒரு லைன் பண்ணிருக்கேன், சிங்கிள் லைன் வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்குன்னா, ஸோ நீங்கள் ஆல்ட் யூஸ் பண்ணால் போதும். ஆல்ட் ஜி கொடுத்தீங்கன்னா இந்த விண்டோ ஓப்பன் ஆகிடும். எக்ஸாம்பிள் எனக்கு பர்ச்சேஸோட ரிஜிஸ்டர் வேணும். ஸோ பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர்னு கிளிக் பண்ணீங்கன்னா பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர்ஸ் வந்துடும். ஸோ பர்ச்சேஸ் ரிஜிஸ்டரில் எக்ஸாம்பிள் நான் ஒரு ரிப்போர்ட் பார்க்குறேன். அப்போ அங்கேருந்து கோ டு நீங்கள் போய்க்கலாம். இப்போ நம்ம எஸ்கேப் பண்ணி வெளியில் வந்துட்டோம்னா அதே ஸ்க்ரீனுக்கு நம்மளுக்கு வந்துடும். இதுக்காண்டி நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டைம் நம்ம வந்து எஸ்கேப் பண்ணிட்டு டிஸ்பிளே போயிட்டு ஸோ அக்கௌண்ட்ஸ் புக்கில் போய் பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர் போகும். ஸோ அப்போ நம்ம கோ டு ஆப்ஷனை யூஸ் பண்ணி கொஞ்சம் நம்ம ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இந்த கோ டு ஆப்ஷனில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ரிப்போர்ட்டை சேவ் வியூவில் பார்க்கறது. எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் இப்போ டிஸ்பிளே வரேன். இந்த அக்கௌண்ட்ஸ் புக்கில் பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர் நான் வந்துடுறேன். ஸோ இந்த பர்ச்சேஸ் ரிஜிஸ்டரை நான் கிளிக் பண்ணி என்ட்ரு பண்ணிடுறேன். எனக்கு இப்போ இந்த மாதிரி ரிப்போர்ட் வருது. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் இதை வந்து ஒரு காலம்னர் ஃபார்மெட்டில் பார்க்குறேன். எனக்கு என்னென்ன ஃபீல்டெல்லாம் வேணுமோ நான் எஸ் கொடுத்துக்கிறேன். எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டி நம்பர் உங்களுக்கு இதில் என்னென்ன ஃபீல்டு வேணுமோ கொடுத்துக்கிறீங்க. இப்போ இந்த வியூவை நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க. ஸோ இந்த வியூவே வந்து உங்களுக்கு எப்பயுமே எனக்கு பர்ச்சேஸ் ரிப்போர்ட் போடணும்னா எனக்கு இந்த மாதிரி வேணும், எனக்கு காலம்னர் ஃபார்மெட்டில் தான் வேணும். நீங்கள் ஒரு செட்டிங்ஸ் பண்ணிட்டீங்கன்னா எவ்ரி டைம் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் எந்த செட்டிங்ஸும் பண்ண தேவையில்லை. ஸோ இதை எப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சேவ் வியூன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த சேவ் வியூவை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஜஸ்ட் நேம் கொடுத்துக்கலாம். அதாவது இப்படி கூட கொடுத்துக்கலாம், பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல ஜஸ்ட் ஏதாவது ஒரு ஹிண்ட்டுக்காக நேம் கொடுக்கலாம், காலம்னர் வியூவு. ஸோ நீங்கள் வந்து நீங்கள் இப்படி வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். டிஃபால்ட் வியூவே எனக்கு இந்த ரிப்போர்ட் இப்படி தான் எனக்கு வேணும் அப்படின்றத நீங்கள் வந்து இப்படி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அடிஷ்னலாக கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்குது, அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நான் இதை மட்டும் கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு எஸ்கேப் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ஒரு வவுச்சர் என்ட்ரி ஸ்க்ரீனில் இருக்கேன். இப்போ இந்த ஸ்க்ரீனில் நான் என்ட்ரி போடுறேன். இப்போ எனக்கு அந்த பர்ச்சேஸ் ரிஜிஸ்டரை வந்து காலம்னர் வியூவில் பார்க்கணும் அப்படின்னா இந்த சினாரியோவில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் கோ டு செலக்ட் பண்ணுறீங்க. செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு இந்த இடத்துல டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகிடும். ஓகேங்களா, நம்ம எந்த மாடலில் பண்ணுறோமோ அந்த மாடல் வந்து இங்கே சேவ் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க, காலம்னர் வியூவை என்டர் பண்ணிங்கன்னா ஸோ அந்த விண்டோவுக்கு டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்துடும். ஸோ இதில் அதே மாதிரி நீங்கள் இன்னொன்று புரிஞ்சுக்கணும், எனக்கு இந்த ரிப்போர்ட்டை சேவ் ஆகிடுச்சு. யூஸ்வலி நம்ம பர்ச்சேஸ் ரிஜிஸ்டரை ஓப்பன் பண்ணாலே நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம இதில் டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா மே மந்த் மட்டும் தான் நான் இதில் என்ட்ரி பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் ஃபுல் இயர் என்ட்ரு பண்ணால் அந்த ஃபுல் இயருமே அதில் ஓப்பன் ஆகிடும். இப்போ வந்து இப்போ ஓப்பன் ஆகிருக்கிறது உங்களுக்கு ஃபுல் இயர் தான் ஓப்பன் ஆகிருக்கு. எனக்கு பர்டிகுலராக இப்போ நான் வந்து ஒர்க்கிங் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஜனவரி ஃபீல்டு தான் எனக்கு வேணும். ஓகேங்களா, ஏன்னா எனக்கு கரண்ட் மந்த் என்னவோ அது மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படின்னா இந்த சேவ் வியூவிலே ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த சேவ் வியூவிலே என்னன்னா இந்த அடிஷ்னல் கான்ஃபிகரேஷன் எஸ் கொடுத்துட்டு ஸோ இந்த செட்டிங்ஸ் வந்து எல்லா கம்பெனிக்கும் வேணுமா இந்த கம்பெனிக்கு மட்டும் வேணுமான்னு கேட்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் பல கிளைண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை மல்டிபிள் கம்பெனிஸ் போயிட்டு இருக்கீங்கன்னா இந்த இந்த இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த கம்ப்யூட்டரில் பேஸ் பண்ணி நம்ம எந்த கம்பெனி கிளிக் பண்ணாலும் இந்த வியூ வந்து சேவ் ஆகும். அது ஒரு ஆப்ஷன். அடுத்து வந்து பீரியட். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பர்டிகுலராக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஜனவரி வேணுங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறேன் நான் 1/1/2025 ஸோ 31/1/2025 இது ஜனவரியில் டேட்டா இல்லை, பட் எனக்கு இந்த வியூ தான் எனக்கு வேணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா சேவ் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர் காலம்னர் வியூவில் இந்த இடத்துல என்ன பண்ணுங்க, அடிஷ்னல் கான்ஃபிகரேஷன் எஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஆல் கம்பெனிஸ் கொடுத்துட்டு இந்த எஸ் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா
இப்ப குடுத்துட்டேன். இப்ப நான் வந்து என்ன பண்றேன், ஒரு வவுச்சர்ல இருக்கிறேன். இப்ப இந்த இடத்துல என்ன பண்றேன் நானு, கோ டூ ஆப்ஷன வந்து கிளிக் பண்ணிட்டு, இப்ப நான் என்ன பண்றேன் அப்டின்னா, அந்த கார்னர் வியூவ கிளிக் பண்ணீங்கன்னா, எனக்கு ஸ்ட்ரெய்ட்டாவே ஜனவரி டேட்டா தான் ஓப்பன் ஆகும். ஃபுல் பீரியட் வேணும்னா, நீங்க டிஃபால்ட்டா குடுத்துடலாம். ஸோ அந்த செட்டிங்ஸ் வேணா நான் மாத்துறேன். 1 மினிட் இருங்க. ஸோ இந்த இது ஆப்ஷன நோ குடுத்துடுறேன். குடுத்துட்டு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இப்ப டிஃபால்ட்டா நான் நோ குடுத்துட்டேன். இப்ப பாருங்க. ஸோ காலம்னார் வியூவ கிளிக் பண்றேன். ஸோ காலம்னார் வியூவ கிளிக் பண்ணீங்கன்னா, ஆஸ் யூசுவல் உங்களோட டேட்டா என்னென்ன அவைலபிள் இருக்கோ அந்த மாரி வந்துரும். ஸோ பர்ட்டிகுலர் டேட்ஸும் நீங்க குடுத்து அந்த டேட்டுக்கும் நீங்க வந்து இந்த கோ டூ ஆப்ஷன்ஸ வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் இந்த கோ டூ ஆப்ஷன் சேவ் வியூ இந்த பர்ப்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். கோ டூ ஆப்ஷன்ல நீங்க எக்கச்சக்க வொர்க் பண்ணலாம். எங்க இருந்தாலும் கோ டூ கிளிக் பண்ணி ஒரு லெட்ஜர் ரிப்போர்ட்ஸ் பார்க்கறது, கேஷ் லெட்ஜர் பார்க்கறது, எனி லெட்ஜர் எல்லாமே கோ டூ ஆப்ஷன் நீங்க பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ கோ டூ ஆப்ஷன் வந்து இப்படிதான் நீங்க யூஸ் பண்ணணும். ஸோ எக்கச்சக்க ரிப்போர்ட்ஸ் வந்து நீங்க ஸ்மார்ட்டா சிம்ப்ளிஃபைடா ஒர்க் பண்ணலாம். இப்போ ஒரு ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்க. திடீர்னு வந்து உங்களுக்கு ஒரு பிரிண்ட் கேட்கறாங்க. ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப எல்லாத்துக்குமே இங்க மெனு குடுத்துருக்காங்க. ஸோ கோ டூல போய் ஒரு ரிஜிஸ்டர் போய் பிரிண்ட் எடுக்கிறது. ஸோ மல்டி டாஸ்கிங் பண்றதுக்கு இந்த கோ டூ ஆப்ஷன் நீங்க யூஸ் பண்ணுங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சேவ் வியூ உங்களுக்கு சொல்லிட்டேன். சேவ் வியூ வந்து என்னன்னா, ஒரு ரிப்போர்ட்ட டிஃபால்ட்டா ஒரு செட்டிங்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, அந்த செட்டிங்ஸ் வந்து நீங்க சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து சேவ் வியூ உங்களுக்கு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் இப்ப இந்த டேட் என்ட்ரி பண்ற ஃபார்மட் வந்து எக்ஸாம்பிள் நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க ஏதோ ஒரு ரிப்போர்ட்டோ ஏதோ ஒண்ணு பார்க்குறீங்க. இப்ப வந்து இது வந்து ஃபுல் இயர்க்கு நீங்க பார்க்குறீங்க. இல்ல ஒரு எனக்கு டிசம்பர் மந்த்க்கு மட்டும் நீங்க பார்க்கணும்னா, நம்ம யூசுவலி நம்ம என்ன பண்ணுவோம், பீரியட சேஞ்ச் பண்றதுக்கு ஆல்ட் F2 குடுப்போம். பீரியட் வரும். ஸோ நான் பார்த்த ஸ்டூடண்ட்ஸ் ரெகுலரா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டைம் டேட்ட ஃபுல்லா டைப் பண்ணுவாங்க. இப்போ 1, 12, 24, 31, 12, 24 இப்படிதான் வந்து டைப் பண்ணுவாங்க. சில பேர் ஷார்ட்டா டைப் பண்ணுவாங்க, சில பேர் ஃபுல்லாவும் டைப் பண்ணுவாங்க. இத ஸ்மார்ட்டா நீங்க வொர்க் பண்றதுக்கு ஆல்ட் F2 குடுத்துட்டு, இப்ப எக்ஸாம்பிள் டிசம்பர்னா டிஇன்னு மட்டும் குடுத்தா மட்டும் போதும். ஸோ அதுவே வந்து ஃபர்ஸ்ட் டேட் எடுத்துக்கும். அதே மாதிரி டிஇசி குடுத்தீங்கன்னா, எண்ட் டேட்டும் அதே எடுத்துக்கும். கீழ குடுக்கும்போது எண்ட் டேட் எடுத்துக்கும். மேல குடுக்கும்போது அந்த டேட் எடுத்துக்கும். அப்ப பார்த்தீங்கன்னா, மேல பாருங்க. 1 டிசம்பர் டூ 31 டிசம்பர். இப்ப மே மந்த் வேணுமா? அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? எம்ஏ ஷார்ட்டா குடுத்துருங்க. எம்ஏ இப்ப மே மந்தோட டேட்டாஸ். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஷார்ட்ஸா வந்து நீங்க வொர்க் பண்றதுக்கு பிளான் பண்ணலாம். ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேபி ஒரு ஏப்ரலுக்கு ஏபிஆர் ஃபுல் நேம் கூட அடிக்க முடியாது. ஏபி அந்த மாரி உங்களுக்கு என்னென்ன வேணுமோ, அந்த நேம் அடிச்சு நீங்க பண்ணுங்க. ஃபுல் இயர் டைப் பண்ணணுன்றது இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஸோ இதுதான் டேட்டுக்கான ஆப்ஷனு. நெக்ஸ்ட் நான் பெரும்பாலும் பார்க்குறது என்னன்னா, ஏதோ ஒரு விண்டோலயோ நீங்க வந்து இருக்கீங்க அப்படின்னா, எஸ்கேப் ஆப்ஷன் வந்து எல்லாத்துக்குமே வெளியில வர ஆப்ஷனா நீங்க வந்து எடுத்துக்கிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு லெட்ஜர் கிரியேஷன் ஸ்க்ரீன்ல இருக்கேன். அங்க எஸ்கேப் பண்றீங்க. அப்போ உங்களுக்கு எஸ்கேப் பண்ணும்போது எஸ்கேப் ஆகணும்னா கேட்டு எஸ்கேப் ஆகுது. ஸோ இத தவிர்க்கிறதுக்கு ஆப்ஷன்ஸும் சொல்றேன். மோஸ்ட்லி எஸ்கேப் கீ நான் எங்க யூஸ் பண்ணுவேன்னா, ஒரு எக்ஸாம்பிள் நான் ஒரு டைப் பண்ணிட்டேன். இப்போ ஒரு லெட்ஜரோ டைப் பண்ணிட்டேன். இல்ல இங்க நேம் ஆட்டோமேட்டிக் ஃபில்ட் ஆகுதுன்னா, இப்ப நான் பேக் ஸ்பேஸ் போய் ஒண்ணு ஒண்ணா நான் டெலீட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி பண்ணாம, இப்ப நான் டைப் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப எனக்கு இது வேண்டான்னா, எஸ்கேப் குடுத்தீங்கன்னா அங்க எஸ்கேப் ஆயிடும். இப்ப நான் டைப் பண்ணிட்டேன். இப்ப இந்த இடத்துல ஒரு அக்கவுண்ட் டிஃபால்ட்டா கேப்பிட்டல் இருக்கு. அங்க எஸ்கேப் பண்ணுங்க. அந்த ஃபீல்டு டோட்டலா ரிமூவ் ஆகுறதுக்கு தான் எஸ்கேப் மேஜரா யூஸ் பண்றது. அதே மாரி பேக் வரதுக்கு யூஸ் பண்றாங்க. பட் இந்த ஆப்ஷனுக்கு பதிலா நான் இன்னும் கொஞ்சம் சிம்ப்ளிஃபைடா வொர்க் பண்ணணும். ரொம்ப ஸ்மார்ட்டா வொர்க் பண்ணணும் அப்டின்னா, இப்ப இது வந்து ஒரு அப்ளிகேஷன்ஸ். இந்த அப்ளிகேஷன் ஸ்க்ரீன்ல நீங்க இருக்கும்போது, நீங்க எஸ்கேப் குடுத்தீங்கன்னா மியூட் ஆகணும். கேட்டுட்டு க்ளோஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, கண்ட்ரோல் கியூ யூஸ் பண்ணுங்க. கண்ட்ரோல் கியூ யூஸ் பண்ணீங்கன்னா, ஸோ ஈஸியா வந்து க்ளோஸ் ஆயிடும். இன்னொரு கண்ட்ரோல் கியூ குடுத்தா டேலியே க்ளோஸ் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்மார்ட்டா யூஸ் பண்றதுக்கு இப்போ ஒரு லெட்ஜர் கிரியேஷன் பண்ற ஸ்க்ரீன்ல இருக்கீங்க. இப்ப இத விட்டு வெளில வரணுமா, கண்ட்ரோல் கியூ குடுத்துருங்க. இங்க வந்து எஸ்கேப் யூசுவலி நீங்க எஸ்கேப் வந்து யூஸ் பண்ணிக்கீங்க. ஸோ இதுதான் வந்து இந்த எஸ்கேப் கீயும், கண்ட்ரோல் கீயும் எப்படி நீங்க யூஸ் பண்ணணுன்றத சொல்லிட்டேன். ஸோ கண்ட்ரோல் கியூ என்னன்னா, எந்த ஒரு சேவ் ஆப்ஷனும் இருக்காது. டக்குன்னு க்ளோஸ் ஆயிடும். வெளில வர்றதுக்கு நம்ம இம்மீடியட்டா வெளில வர்றதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் கண்ட்ரோல் கியூ. இது மோஸ்ட்லி நீங்க வவுச்சர் என்ட்ரில எனக்கு தேவையில்ல டக்குன்னு க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா, அந்த மெத்தட்ஸ்க்கு வந்து நீங்க இத யூஸ் பண்ணிக்கலாம். சிமிலர் லைக் நீங்க வந்து ஒரு டே புக்ல இருக்கீங்க. இப்ப நான் டே புக்ல இருக்கேன். இப்ப மேல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க 1, 5ன்னு இருக்கு. இப்ப 2ஆம் தேதி மாத்துறதுக்கு நீங்க யூசுவலா என்ன பண்ணுவீங்க? டேட்ட கிளிக் பண்ணி 2ன்னு மாத்துவீங்க. அந்த மாரி தேவையில்ல. உங்களுக்கு நீங்க லேப்டாப்ல யூஸ் பண்றீங்கன்னா, ஷிஃப்ட் பிளஸ் யூஸ் பண்ணலாம். இல்ல கீபோர்ட்ல வந்து உங்களுக்கு பிளஸ் ஆப்ஷன் தனியாவே இருக்கும். நீங்க பிளஸ் ஆப்ஷன கிளிக் பண்ணீங்கனாலே அடுத்த டேட் அங்க மேல மாறிட்டே இருக்கு பாருங்க. இங்க மாறினே இருக்கும் பாருங்க. பிளஸ் பண்ண டேட் மாறும். அதே மாரி மைனஸ் பண்ண உங்களுக்கு டேட் வந்து ரெட்யூஸ் ஆகும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் 1ஆம் தேதி பார்க்குறீங்க. 30ஆம் தேதி நாள் பார்க்கணும். இந்த மாரி பார்க்கறதுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கீங்க. ஸோ இது ரொம்ப உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் அதே மாரி ஸ்விட்ச் ஆப்ஷன்.
இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கோ டு ஆப்ஷன் நம்ம என்ன பண்ணோம்? ஒரு விண்டோல இருக்கிறேன். கோ டு கிளிக் பண்ணும்போது அந்த விண்டோக்கு போயிட்டு நான் பேக் குடுத்தா திரும்ப அந்த விண்டோக்கு வந்துரலாம். இப்ப நான் பேலன்ஸ் ஷீட் கிளிக் பண்றேன். இப்ப நான் எஸ்கேப் பண்ணேன் அப்டின்னா திரும்ப பழைய விண்டோக்கு வந்துரும். பட் ஸ்விட்ச் ஆப்ஷன் அப்படி கிடையாது. ஸ்விட்ச் ஆப்ஷன் வந்து எப்படின்னா, இது மேக்ஸிமம் யூஸ் ஆகாது. பட் இருந்தாலும் அதையும் சொல்றேன். இது கண்ட்ரோல் யூஸ் பண்ணீங்கன்னா மேல இங்க ஸ்விட்ச் 2ன்னு வரும். ஸோ ஸ்விட்ச் 2 குடுத்துட்டு இப்ப நான் பேலன்ஸ் ஷீட் குடுத்தேன்னா, அப்ப எனக்கு அந்த விண்டோலருந்து ஸ்ட்ரெய்ட்டாவே ஸ்கிப் ஆயி அங்க போயிடும். இப்ப நான் எஸ்கேப் குடுத்தேன்னா வெளில வந்துரும் காமனா. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஸ்விட்ச் ஆப்ஷன். ஸோ இந்த மாரி இன்னும் ஸ்மார்ட்டா ஒர்க் பண்றதுக்கு டேலில நெறைய ஆப்ஷன்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்றேன். இது ஒரு சாம்பிள் மாடலா வந்து இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் கிரியேட் பண்ணேன். ஸோ இது எப்படி இருக்குன்றதையும் நீங்க உங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஃபர்தரா டேலில உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க ஃபேஸ் பண்றீங்க? உங்களுக்கு என்ன மாரி ப்ராப்ளம்? எப்படி ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணலாம்? உங்களுக்கு எந்த இடத்துல டைம் ரொம்ப லேகிங் ஆவுது? ஸோ அந்த விஷயங்கள் நீங்க வந்து இந்த கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா, ஸோ நான் கண்டிப்பா அதுக்கான ஒரு வீடியோஸும் வந்து ஒரு கிளாரிட்டியா போடுவேன். தேங்க் யூ.